ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் நம்ம மல்லிகார்ஜுனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மல்லிகான்றது பார்வதி தேவி, பார்வதி அம்மாவுடைய திருநாமம். அர்ஜுனான்றது நம்மளுடைய இறைவனுடைய திருநாமம். இறைவன் இறைவி இவங்க திருநாமத்தை சேர்த்து தான் மல்லிகார்ஜுனம் அப்படின்ட்டு இந்த திருத்தலத்துக்கு பெயர். இது தெலுங்கானாவில் இருக்குது. முன்னொரு காலத்தில் சந்திராவதி என்ற இளவரசி காட்டில் மல்லிகை பூக்களால் இறைவனை தொடர்ந்து பூஜித்து வந்தாங்க. ஸோ அதனால் இது மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. இப்போ இந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீசைலம். ஆனால் சங்க காலத்தில் திருப்பரப்பதம் அப்படின்ற பேரில் சங்க இலக்கியத்தில் இதை தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. நம்ம வாழ்நாளில் நம்ம போய் தரிசிச்சுட்டு வர வேண்டிய இடம். சோம்நாத், மல்லிகார்ஜுனம், மகாகாலேஸ்வர், ஓம்காரேஸ்வர், வைத்தியநாத், பீமசங்கர், ராமேஸ்வரம், நாகேஸ்வர், காசி விஸ்வநாதர், திரையம்பகேஸ்வரர், கேதார்நாத், அக்ரினீஸ்வர். இதில் மல்லிகார்ஜுனன் 2வது ஜோதிர்லிங்கம். அதேமாதிரி சக்தி பீடத்தில் சக்தி உபாசகர்களுக்கு தெரியும், சக்தி பீடத்தில் 18 சக்தி பீடங்கள் இருக்குது. அந்த 18 சக்தி பீடங்களில் இது ஒரு இடம். இங்கே இறைவியுடைய பெயர், அம்மாவுடைய பேர் பிரம்மராம்பா. அதே மாதிரி ஒரே திருத்தலத்தில் ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் அமைஞ்ச ஒரே இடம் நம்ம மல்லிகார்ஜுன சுவாமி தான். அதனால் இது ஆந்திர மாநிலத்தில் நல்லமலா ஃபாரஸ்ட்டில் கிருஷ்ணா ரிவர் பெட்டில் இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாதாள கங்கா, அதுலேருந்து ரோப்கார் மூலமாக பிரம்மராம்பா தேவி டெம்பிள் போகலாம் நீங்கள், மல்லிகார்ஜுனா டெம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம் ஃபாரஸ்ட் இருக்குது, சக்தி கணபதி டெம்பிள் இருக்குது, டேம் இருக்குது, ஜூ இருக்குது. ஸோ 2 நாள் மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும், நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு வரக்குள்ள அதை யாருக்கு கொடுப்பதுன்ற போட்டியில் இறைவன் கணபதி, மகா கணபதி என்ன பண்ணார்னா அப்பா அம்மாவை சுற்றி அந்த ஞானப்பழத்தை வாங்கிக்கிட்டாரு. நமது முருகன் இதெல்லாம் நமக்கு அவர்கள் செய்கிற திருவிளையாடல்கள் தான். முருகன் மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றி வரக்குள்ள இந்த மாதிரி அப்பா அம்மா கணபதிக்கு இந்த மாம்பழத்தை கொடுத்ததால இவருக்கு கோபமுற்று உட்கார்ந்த இடம் தான் குஞ்ச மகாபர்வதம், இந்த ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, மகனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக வரக்குள்ள இவர் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அதனால இந்த இடத்துலையே சிவபெருமானும் பார்வதியும் ஜோதிர்லிங்கமாக எழுந்தருளியிருக்காங்க. அதான் ஸ்ரீசைலம். மல்லிகார்ஜுனம், மல்லிகா அப்படின்றது அம்மாவுடைய பேர், அர்ஜுனான்றது சிவபெருமானுடைய பேர். இன்னும் கூட என்ன ஐதீகம் இருக்குன்னா, அமாவாசை நாட்களில் சிவபெருமானும், பௌர்ணமி நாட்களில் பார்வதி அம்மாவும் தேவியும் முருகப்பெருமான நேரில் அவரை சாந்தப்படுத்துறதா ஒரு ஐதீகம். இது நம்ம தமிழ்நாட்டு மக்களை எப்படி போகலான்னா, நீங்கள் சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத் ட்ரெயினில் நீங்கள் போய்க்கலாம். இல்லை சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டும் இருக்குது. இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத்துக்கும் ஃப்ளைட் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு 6 hours ஜேர்னி தான் ஸ்ரீசைலம். அது நீங்கள் நிறைய பஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு 2 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே காட்டேஜெலாம் இருக்குது. அதாவது மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள் அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய தங்க இடம்லாம் அவங்க வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி தரிசனத்துக்கும் அதிசீக்கிர தரிசனம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்.